அதாவது இப்போ அமெரிக்கா ஏன் இப்படி செயல்படுது, பிரிட்டன் ஏன் இப்படி செயல்படுது, இவங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு. அதாவது ஒரு பொசிஷன் வந்துட்டாங்க, இப்போ உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டியதானே. பொசிஷன் வந்துருச்சு, அதை உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்க லைஃப் அப்படியே கழிச்சுட்டு போகலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் அவங்க வந்து டியூட்டி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேற ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, வேற ஒருத்தனுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. அவன் ஆர்டர் கொடுக்குறான், இவங்களால மீற முடியாது. அதனால் வந்து இவங்க செஞ்சு தான் ஆகணும், செய்ய வேண்டிய வேலை அது அவங்க. அந்த மாதிரி அதான் சொல்கிறேன்ல, ஷைத்தானுடைய படை ஆக்டிவாக இருக்குது, சின்சியராக இருக்குது, டெடிகேட்டடாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது. அல்லாஹ்வுடைய படை தூங்கிட்டு இருக்கு, அறியாமையில் இருக்குது, தனக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கு, பலவீனமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய படைக்கு தான் ஒரு அல்லாஹ்வுடைய படைன்னு தெரியாது. இந்த படை எங்கேருந்து சண்டை போடும், இது நான் அல்லாஹ்வுடைய படைன்னே தெரியாது. அல்லாஹ் அந்த படை எதுக்கு வந்த